என்னடா வாழ்க்கை! நாளை முதல் வாழ்க்கை திசை மாறப்போகிறது. ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் நாளை முதல், குறிப்பாக தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த சமுதாய வாழ்க்கை விழிப்புணர்ச்சியும் மாறப்போகிறது. ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கை. யார் முதலமைச்சராக வருவார்கள் என்பது ஒவ்வொரு தலைவர்களும் பயந்து கொண்டிருக்கிற விஷயம். நாளை முதல் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கி நாளைக்கு மத்தியானம் முடிஞ்சிடும். ஒட்டுமொத்த சமுதாய தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த சமுதாய வாழ்க்கையும் திசை திரும்புகிறது. இது சத்தியமான உண்மை. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, டிஎம்கேவே ஆட்சி திருப்பி புரிந்தாலும் இந்த மற்ற எதிர்கட்சிகள் விடமாட்டாங்க. அவங்க ஏன்னா கேஎன்ஆர், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, நிறைய பேர் இருக்காங்க. ஆட்சியில் கொள்ளையடித்த அமைச்சர்கள் இருக்காங்க நிறைய பேர். அதனால் டிஎம்கே வர சான்ஸ் இல்லை. சப்போஸ் வந்தால் கூட மற்ற மினிஸ்டர் ஏன்னா விஜய் வந்துட்டார். பழைய படங்களில் பார்த்திங்கன்னா 50 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லாரையும் மாமூல் கேட்பான் கடையில் போய். அதை வீழ்த்து ஒதுக்கியவன் புருஸ்லி வந்து ஒரே ஆள் தான் 50 பேர் அடிப்பான். நான் சொல்கிறது புரியுங்களா இல்லையா? அதே போல் இவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டாலும் சரி, சப்போஸ் மாறி டிஎம்கே வந்தால் கூட அவங்களை அழிக்க தனிப்பட்ட பலசாலி விஜய் என்ற ஒருத்தன் வந்துவிட்டான். நாளை மதியத்திற்கு பிறகு சத்தியமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பது தெரிந்துவிடும். இதற்கு பிறகு சித்ரா பௌர்ணமி போன வாரம் 1ஆம் தேதி. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சங்களின் கூட்டு அமைப்பு மொத்தமும் மாறுகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது. மொத்தத்தில் யாரோ ஒருவன் நல்லாட்சி அமைக்க வரப்போகிறான். கெட்டாட்சி அமைத்த ஒருவன் வந்தால் கூட அதை மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு நல்லாட்சிக்கு எதிர்க்கட்சியாக தலைவனாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. என்னடா வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் இனிமே வாழ்க்கை இப்படிதான் என்ற புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை புரியும். சத்தியமாக நலம்